ஹலோ வணக்கம் நண்பா. இன்னைக்கு நம்ம பாம்பு கனவுகள் பத்தி தான் தெரிஞ்சுக்க போறோம். பொதுவாவே யாராச்சும் பாம்பு கனவு கண்டுட்டாங்கன்னா பயப்பட ஆரம்பிச்சிருவாங்க. ஐயோ, கனவுல பாம்பை பார்த்துட்டேனே, என்ன நடக்க போதோ, ஆபத்து வரப்போதா, கெடுதல் வரப்போதா, இந்த மாதிரிதான் நினைச்ச அதிகமான பேர் பயப்படுவாங்க. அதனால பாம்பு கனவுல வரவே கூடாது, பாம்பு கனவுல வர்றது நல்லது இல்லைன்னு பெரும்பாலும் பேர் சொல்லி நம்ம கேள்விப்பட்டிருப்போம். ஆனா என்ன பொறுத்த வரைக்கும் கேட்டீங்கன்னா, இந்த பதிவுக்கு அப்புறம் உங்க முடிவை மாத்திக்குவீங்க. ஏன்னா அது முற்றிலும் தவறான கருத்து. பாம்பு நம்மளோட கார்டியன் ஏஞ்சல் மாதிரிங்க. சோ நம்ம வாழ்க்கையில ஏதாவது ஒரு நல்ல விஷயம் நடக்க போதுனாலும் பாம்பு மூலியமா வர கனவுகள் மூலியமா தான் நம்மளால தெரிஞ்சுக்க முடியும். அதே மாதிரி ஒரு கெடுதல் வரப்போதோ, ஒரு ஆபத்து வரப்போதோ, இல்ல ஒரு கஷ்டகாலம் பிறக்க போதுன்னா அதே பாம்புகள் வந்துதான் கனவு மூலியமா உணர்த்துவாங்க. சோ அதனால பாம்பு கனவை கண்டு நீங்க பயப்படணுன்ற அவசியமே இல்லைங்க. அவங்கெல்லாம் ஒரு முன் எச்சரிக்கை மாதிரி நமக்கு சொல்லிட்டு போவாங்க. பார்த்து இருந்துக்க, கவனமா இரு, அந்த மாதிரி சொல்லிட்டு போறாங்க. சோ அந்த மாதிரி முன்னெச்சரிக்கையா சொல்லிட்டு போறவங்க கிட்டத்தட்ட நம்மளுக்கு கார்டியன் ஏஞ்சல் மாதிரி தானே. அவங்களும் நம்மளோட முன்னோர்களுக்கு சமமானவங்க தான். அதுவும் இல்லாம நம்மளும் நாகத்தை தெய்வமா வழிபட்டுக்கிட்டு தான் இருக்கோம். பல நாடுகள்ல பல இடங்கள்லயும் நாகங்களை இன்னமும் வழிபட்டுக்கிட்டு தான் இருக்காங்க. எத்தனையோ தெய்வ படத்துல நீங்க பாத்தீங்கன்னா, இப்ப ஆண் தெய்வமா இருக்கட்டும், பெண் தெய்வமா இருக்கட்டும், எல்லாத்துலயுமே நாகம் கண்டிப்பா இருக்கும். அதனால இந்த மாதிரி நாகம் சம்பந்தப்பட்ட கனவு வந்துச்சுன்னா நம்ம பயப்படுன்ற அவசியமே இல்லைங்க. சோ இப்போ சமீபமா கொஞ்ச காலமா ரொம்ப பேர் கேட்டுட்டு இருந்தீங்க, அக்கா பாம்பு கனவை பத்தி ஒரு பதிவு பண்ணுங்க கண்ணு. அதனாலதான் நான் இந்த பதிவு பண்ணியிருக்கேன். சோ இந்த பதிவுல உங்களுக்கு போதுமான அளவுக்கு இன்ஃபர்மேஷன் கிடைக்கும் நான் நம்புறேன். யாரெல்லாம் இன்னும் என்னோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலையோ மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. பக்கத்துல இருக்க பெல் பட்டனை பிரஸ் பண்ண மறந்துடாதீங்க. அப்பதான் நான் போடுற அப்டேட்ஸ் உங்களுக்கு உடனே வரும். நோட்டிபிகேஷன் வந்தோம் தட்டி பார்க்கலாம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க. முடிஞ்சா உங்க ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க. பாம்பு கனவுல உங்களை கொத்திருச்சுன்னா உங்களை பிடிச்சிருக்கிற கஷ்டம் விலகிருச்சுன்னு அர்த்தம். அதே பாம்பு உங்களை பார்த்து 3 வாட்டி தரையில கொத்துனுச்சுன்னா உங்களை பிடிச்சிருக்கிற தோஷம், பீடை, தரித்திரியம் இதெல்லாம் விலகி ஐஸ்வர்யம் சேரப்போகுதுன்னு அர்த்தம். 2 பாம்பு ஒன்றா சேர்ந்து நடனம் ஆடுவது போல கனவு கண்டீங்கன்னா உங்களுக்கு மிகுதியான செல்வம் சேரப்போகுதுன்னு அர்த்தம். 2 பாம்பு ஒண்ணு சேர்ற மாதிரி கனவு கண்டீங்கன்னா கல்யாணம் ஆவாதவங்களுக்கு கூடிய விரைவில் கல்யாணம் ஆகும். கல்யாணம் ஆனவங்க இந்த கனவு கண்டாங்கன்னா அவங்க வீட்டுல ஏதாவது சுப நிகழ்ச்சிகள் நடக்கும். ஏன்னா அவங்க வாழ்க்கையில நல்ல விஷயங்கள் தேடி வரும். வலது தோள்பட்டையில பாம்பு கடிக்கிறது போல கனவு கண்டீங்கன்னா உங்களுக்கு தன லாபம் கூடும், தொழில நல்ல முன்னேற்றம் இருக்க போதுன்னு அர்த்தம். அதுவே இடது தோள்பட்டையில பாம்பு கடிச்சது போல கனவு கண்டீங்கன்னா தொழில நஷ்டம், பண விரயம் அதிகமாகும். மலைப்பாம்பு உங்க உடலை சுத்தி விழுங்குற மாதிரி கனவு கண்டாலோ இல்ல நல்ல பாம்பு உங்களை பார்த்து பயந்து ஓடுனாலோ வரவிருக்கிற ஆபத்துல இருந்து நீங்க தப்பிச்சிட்டீங்கன்னு அர்த்தம். அதுவே நல்ல பாம்பா அடிச்சு கொண்டீங்கன்னா விரோதிகளோட தொல்லை நீங்க போதுன்னு அர்த்தம். அதுவே நல்ல பாம்பு உங்களை பார்த்து படம் எடுத்து ஆடுனுச்சுன்னா உங்க வாழ்க்கையில ஏதோ ஒரு மாற்றங்கள் நிகழ போகுதுன்னு அர்த்தம். அதே மாதிரி வெள்ளை நிற பாம்புகள் நீங்க கனவுல கண்டீங்கன்னா உங்க வாழ்க்கையில கெட்ட காலம் முடிஞ்சு நல்ல காலம் பிறக்க போகுதுன்னு அர்த்தம். பாம்பு உங்களை பார்த்து சீர்ற மாதிரி, அதுவும் கோபத்தோட சீர்ற மாதிரி கனவு கண்டீங்கன்னா எதிரிகள் தொல்லை ஆரம்பிக்க போகுதுன்னு அர்த்தம். உங்களை நோக்கி ஏதோ ஒரு ஆபத்து வரப்போகுதுன்னு அர்த்தம். பாம்பு புத்து கனவுல வந்துச்சுன்னா நாக கோயிலுக்கு கண்டிப்பா போயிட்டு வாங்க. பிசினஸ்லயோ இல்ல நீங்க போடுற முதலீடுலயோ ஏதோ ஒரு நஷ்டம் வரப்போகுதுன்னு அர்த்தம். பாம்பு ஏதோ ஒரு இடத்துல தனியா ஊர்ந்து போற மாதிரி கனவு கண்டீங்கன்னா எதிரிங்க இல்லைன்னா விரோதிங்க அவங்க தொல்லை ஆரம்பிக்க போகுதுன்னு அர்த்தம். பாம்பு தோலை உரிக்கிறது போல கனவு கண்டீங்கன்னா உங்க கூட இருக்கிறவங்கள நீங்க நல்லா புரிஞ்சுக்க போறீங்கன்னு அர்த்தம். 2 பாம்புமே பின்னி கொள்ற மாதிரி கனவு கண்டீங்கன்னா புதுசா வாரிசு இல்லாதவங்க குடும்பத்துல வாரிசு வரப்போகுது, அப்படி இல்லைன்னா அந்த வீட்டுல சுப நிகழ்ச்சி நடக்க போகுதுன்னு அர்த்தம்.